which of the 0.1 molarity of HCl and 0.1 molarity of KCl இந்த ரெண்டுக்குள்ள molar conductance இந்த சிம்பலோட இது என்னது molar conductance at infinite dilution. Okay, molar conductance at infinite whenever இந்த மாதிரி ஒரு round மாதிரி போட்டுருக்காங்களா அது எப்பவுமே என்னது infinite dilution. Okay, so usually conductance அப்படினாலே எப்படி நம்ம தெரியும் mobility இப்போ வந்து நிறைய consider இப்போ வந்து NaCl இருக்கு Na plus Cl minus இப்படி நிறைய ions இருந்துச்சு mobilityனா என்னது movement அது நல்லா move ஆச்சு அப்படின்னா conductance அதிகமா இருக்கும். Okay, basically mobility of ions. இப்போ smaller ion-க்கு எப்படி இருக்கும்னா high conductivity இருக்கும் more conductance ஏன்னா சின்னதா இருக்கும் ஈஸியா அது வந்து நவுண்டு எல்லா இடத்துக்கும் போயிடும். ஸோ ஸ்மாலர் அயனுக்கு more conductance. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா லித்தியம் சோடியம் ஃபர்ஸ்ட் அதை கம்பேர் பண்ணிட்டு அப்புறம் இந்த கொஸ்டின்குள்ள வரும். ஓகேவா, லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் எடுத்துக்கோமே, இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்குது, இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்குது. ஓகே, இப்போ இதுல எது சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் வந்து லித்தியம் அப்படிதானா? ஸோ அப்போ வந்து எதுக்கு கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கணும்? லித்தியம்க்கு தான் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போம், ஆனா அது வந்து தப்பு. ஏன்னா இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த லித்தியமும் சரி அதாவது சோடியமும் சரி எல்லாமே வாட்டர்ல தான் இருக்கும் அப்படிதானே? சால்வெண்ட் வந்து வாட்டர் இருந்துச்சுன்னா வாட்டர்ல இருக்கும். அப்போ இந்த ஸ்மால் சைஸா இருக்கிற இந்த லித்தியம் வந்து நிறைய ஹைட்ரேட் ஆயிடும், மோர் ஹைட்ரேஷன் நடக்கும் இந்த லித்தியம்ல. சரியா, ஹைட்ரேஷன்னா என்னது? ஒண்ணுமே இல்லை, லித்தியம் இருக்குன்னா லித்தியம் சுத்தி நிறைய வாட்டர் சுத்தி நிறைய ஹைட்ரேட் ஆகும். சரியா, அப்ப ரொம்ப தூரத்துக்கு இது ஹைட்ரேட் ஆகுறதுனால இப்ப இந்த ருபீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை சுத்தி கொஞ்சம் ஹைட்ரேஷன் தான் இருக்கும். ஹைட்ரேஷன் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா பெரிய ருபீடியம் பெருசு இல்ல சைஸ், ஸோ வந்து ஹைட்ரேஷன் கம்மியா தான் இருக்கும். அப்போ இப்போ பாருங்க இதுக்குள்ள சைஸ், இது ரெண்டுக்குள்ள சைஸ் யாருக்கு வந்து சின்னதா இருக்கு? ருபீடியம்க்கு தானே சின்னதா இருக்கு. சரி, லித்தியம் வந்து இப்போ பெரிய சைஸ்ன்னு சொல்றாங்க, அதாவது ஹைட்ரேஷன் ஆன பிறகு யாருக்கு பெரிய சைஸ்? லித்தியம்க்கு தான் பெரிய சைஸ். ஆஃப்டர் ஹைட்ரேஷன் சைஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து செக் பண்ணோம் எதுக்கு கண்டக்டிவிட்டி அதிகம். இப்போ இதுக்கு சைஸ் பெருசு லித்தியம்க்கு, அப்போ அதுக்கு கண்டக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கும். அப்போ ருபீடியம்க்கு தான் கண்டக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள வருவோம். இப்போ வென்எவர் இந்த H பிளஸ் OH மைனஸ் அதுக்கப்புறமா NH2 மைனஸ் அப்புறமா NH4 பிளஸ் இதெல்லாம் என்னது? இப்போ வந்து H2O வந்து வாட்டர், அது ஒரு சால்வெண்ட்டை தான் நம்ம H பிளஸ் ஆகவும் OH மைனஸ் ஆகவும் பிரிக்கலாம். அதே மாதிரி அமோனியா வந்து என்னது? ஒரு சால்வெண்ட். அந்த அமோனியாவை வந்து எப்படி நம்ம எழுதலாம்? NH2 மைனஸ்ன்னு எழுதலாம், இல்லை NH4 பிளஸ்ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி அயன்ஸ் இந்த H பிளஸ் OH மைனஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப லைக் கண்டக்ஷன் வந்து எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. இந்த K பிளஸ் எது கூடயுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது, நிறைய இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த சால்வெண்ட்டுக்கு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு H வந்து புரோட்டான் வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு Hக்கும். இதுல இருந்து புரோட்டான் இங்க வரும், அப்படி நிறைய வாட்டர் மாலிகுல்ல வந்து பேசிக்கா நம்மளுக்கு இந்த பிளஸ் அந்த ஏதாச்சும் அயன்ஸ் மூவ் ஆனா நல்ல கண்டக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிதானே? இப்போ இதுல வந்து இந்த H பிளஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ கண்டக்ஷன் அதே மாதிரி இப்போ அமோனியா சால்வெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமோனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், CH2. இப்போ இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இதுக்கு போயிடும். சரியா, அதுக்கப்புறமா இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு அமோனியாவுக்கு வரும். அப்படி இந்த H பிளஸ் டிரான்ஸ்பர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வெனவர் ஒரு சால்வெண்ட் இருக்கு அதை நம்ம அயனா மாறிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமா கண்டக்டன்ஸ் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கான்சென்ட்ரேஷன் ஒரே கான்சென்ட்ரேஷன் தான். ஸோ இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷனை வச்சு கம்பேர் பண்ண முடியாது கண்டக்டிவிட்டி. ஸோ இப்போ H பிளஸ்க்கு அதிகமா இல்லாட்டி K பிளஸ்க்கு அதிகமா கண்டக்டிவிட்டி இருக்கான்னா கொஸ்டின் H பிளஸ்க்கு தான் இருக்கும். பிகாஸ் H பிளஸ் OH மைனஸ் அது கூட எல்லாம் நம்ம எதையுமே மற்றதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், இதுல ரொம்ப கம்மி. சரியா, H பிளஸ்க்கு வெரி ஹை கண்டக்டன்ஸ் இருக்கும். சரியா, தேங்க்யூ.